இன்றைக்கு செய்ய போகிறது eggless கேக் குக்கூஸ் கூழு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் eggless கேக் குக்கூஸ் கூழு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ரைசிங் ஃப்ளவர் எடுத்துக்கேன், 1 கப்பு 250 கிராம், 200 கிராம் சீனி, 150 மில்லிமீட்டர் தேங்காய் பால், 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, டவுன் பண்டான் 1, இந்த சைஸ் அளவு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 200 மில்லிமீட்டர் சுடு தண்ணீர். ஓகேவா, ரைசிங் ஃப்ளவர் இப்போ நான் பாய்க்க போகிறேன். இதை நல்லா சளிச்சிடுங்க. ஓகேவா, இது கூட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த சீனியை இதில் கொட்டிடணும். ஓகேவா, கொட்டிட்டு அனல் குறைச்சி வச்சுருங்க. ஓகேவா, இந்த சீனி நல்லா கரையணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலராக மாறு, இன்னும் மேற்கொண்டு ப்ரௌன் கலராக மாறணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக கரையணும். ஓகேவா, நல்லா தண்ணியாக கரைய விடுங்க. இன்னும் சீனி நல்லா கரையணும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது கூட 200 மில்லிமீட்டர் தண்ணி சேர்க்குறேன். ஓகேவா, 200 மில்லிமீட்டரு ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன், அதாவது சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். ஓகேவா, இது கூட நான் ஒரு டவுன் பண்டான் சேர்த்து ஓகேவா நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, நான் 200 மில்லிமீட்டர் தண்ணி ஊற்றி டவுன் பண்டான் போட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம அடைச்சிடணும். அடுப்பு அவிச்சிட்டு நல்லா ஆற விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், எல்லாம் சீனி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். 150 மில்லிமீட்டரு இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் தேங்காய் பாலும் ஊற்றியாச்சு. இது கூட நம்ம குக்கிங் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூனு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, 150 மில்லிமீட்டர் தேங்காய் பால் ஊற்றி 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் செய்வோம். ஓகேவா, இப்போ நான் இந்த கப்பு தான் பாய்க்க போகிறேன். இந்த மாதிரி பொருள் எடுத்து இப்படி வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஊற்ற வேண்டியதான். இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஊற்றுறேன். இந்த மாதிரி குண்டு கண்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ ஒன்று காமிக்க உங்கள்கிட்ட. ஓகேவா, இந்த அளவுக்கு ஊற்ற வேண்டியதான். ஓகேவா, இப்போ நான் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க இதை இப்போ நம்ம குக்கூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம இந்த கப் கேக்கு இது மேலே இப்படி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா மூடி வச்சுருவோம்.
கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இது நல்லா வேகணும். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. ஓகேவா ஓகேவா இப்போ இந்த எடுத்துடுவோம். 20 நிமிஷம் ஆச்சு. ஓகேவா, இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் காமினே லைக் எனக்கு கொடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட அதையே 2ஆக பிரித்து காமிக்கிறேன், உங்களுக்கு நீங்களே பாருங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள் இது வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் அழகாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் பார்க்க எப்படி சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட உள்ளுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சீனியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா செஞ்சு இது வெள்ளை சீனியில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சுவையான எக்லெஸ் கேக் குக்கூஸ் குலா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.